எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளார ஆளுங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹாரி 63 போட்டிருக்காங்க பாருங்கள். ஹலோங்க, இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா மியூசிஷியன், ஸோ சிங்கர்னு சொல்லலாம், ஆரிஸ் ஜெயராஜ். ஸோ அவருடைய வீட்டை தாங்க நம்ம போயிட்டு இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக வல்சரவாக்கத்தில் இருக்குது அப்படின்ற லொக்கேஷனில் நான் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் எக்ஸாக்ட் எந்த தெருவு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க போயிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதர்வா அவருடைய வீட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அவருடைய வீட்டை நீங்கள் பார்க்கணும்னு சின்ன மேலே ஐபேட் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க ரெடின்ஸ்லேருந்து வல்சரவாக்கம் கிளம்பி ஆரிஸ் ஜெயராஜ் அவருடைய வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம். இந்த வீடு யார் வீடுன்னு தெரியுதுங்களா? நம்ம அதர்வா சாருடைய வீடு தான். அதர்வா சார் வீட்டுடைய ஃபுல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுவும் இல்லாமல் ஐபேட்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதர்வா சாருடைய வீட்டை பார்த்து முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக ஆரிஸ் ஜெயராஜ் சார் அவருடைய வீட்டை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ தெருவை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, காமராஜர் தெரு தான். ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து நான் மேப் லொக்கேஷன் போட்டு போக வேண்டியதாங்க. வாங்க அவருடைய தெருக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு வழியாக ஆரிஸ் ஜெயராஜ் சார் ஸோ அவருடைய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேங்க. காமராஜர் தெரு, கரெக்டாக முத்துலட்சுமி தெருவுக்கு அடுத்த தெருன்னே கூட சொல்லலாம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளார ஆளுங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹாரி 63 போட்டிருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாய் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் கிட்ட போய்ட்டு எட்டி பார்க்குறது அதெல்லாம் பண்ணாதீங்க. கேட்குது பார்த்தீங்களா கத்துறது, அது இருக்குது பாருங்கள். அவங்க உள்ளேருந்து நம்மளை பார்க்குது. இந்த சைடில் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த நாயோடைய வீடு. ஸோ சைட்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது அவருடைய வீடு. ஸோ இப்போ அவர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீடு. அதே மாதிரி சுற்றி இந்த 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா கார் எதுவும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பேரிகேடு வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம முரளி சார் வீடு பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்தட்டிக்ஸ், அது ஒரு விண்டேஜ் லுக் கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்ன் லுக்கில் கட்டியிருக்காருங்க. ஸோ ஆரிஸ் ஜெயராஜ் பயங்கரமாக இருக்குது. ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கார்டனிங் செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றி மரங்களுக்கு பஞ்சமே இல்லைன்னு கூட சொல்லலாம். இன்னும் கூட ஒரு கார்டனிங் ஒர்க்கெல்லாம் போய்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள ஆளுங்களாம் இருந்துருந்தாங்க. ஓகேங்க, அங்கே ஆரம்பிக்குதுங்க, அப்படியே சுற்றிட்டு சைடில் கூட போகுது. நான் உங்களுக்கு சைட்லேயும் காட்டுற பாருங்க. மேலே ஒரு பேனல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க போல் டிசைனிங்க்கு, சூப்பராக இருக்குது. இந்த சைடு நம்மளால் பாருங்கள், சைடில் ஒரே ஒரு வண்டி கூட நிறுத்த முடியாது, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மரம், என்ன மரம் அது? பாக்கு மரம் போல். பாக்கு காயெல்லாம் பழுத்துட்டு இருக்குது அந்த இடத்துல, தெரியுதுங்களா? நல்லா சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள். அதோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். இது வீட்டோடைய பேக் சைடுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வீட்டோடைய பேக் சைடே தான். எல்லா சைடுமே இருக்குது, ஜன்னல் இருக்குது, ஆனால் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. இதுவும் வீட்டுக்கு பேக் சைடு தான். நம்மளால் ஒரே ஒருத்தர் கூட பார்க்க முடியல இந்த ஒரு இடத்துல. அந்த இடத்துல கரெக்டாக பேரிகேடு போட்டு அதோடு முடியுது வீடும். ஸோ அப்படியே ஒரு வீட்டை ஒட்டின மாதிரியே இந்த ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள், அவருடைய புது ஸ்டூடியோ H. ஸோ ஆரிஸ் ஜெயராஜ் அவருடைய ஸ்டூடியோங்க இது வந்து. ஸோ இப்போதைக்கு யாரும் உள்ளே போக முடியாது போல். அப்படியே ஒரு பிளாங்காக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். வீட்டை சுற்றி இருக்குது பாருங்கள். அப்படியே வீட்டுக்கு பின்னாடி அவருடைய ஸ்டூடியோ. உள்ளே இன்னும் ஒர்க்கு போய்ட்டு இருக்குது போல், ரெனோவேஷன் ஒர்க்கோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ போய்ட்டு இருக்குது போல். ஓப்பன் பண்ணலை. ஓகேங்க, ஓவராலாக இப்படி தான் இருக்குது. அது தெரியுது பாருங்கள் பேக் சைடு, அது வந்து வீட்டுடைய பேக் சைடு. ஸோ ஃபுல்லாக அவருடைய இடம் தாங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டு ஃப்ரண்ட்டு கிட்டே போயிட்டு நம்மளால் வீடியோ எடுத்து அந்த ஒரு வீடியோவை முடிக்க முடியாது, ஏன்னா அங்கே நாய் கத்திட்டே இருக்குல்ல. ஸோ அதனால தான் அவருடைய ஸ்டூடியோக்கு முன்னாடி நின்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ பிடிக்கிறோம். ஸோ உங்களில் எத்தனை பேர் ஆரிஸ் ஜெயராஜ் பிடிக்கும் சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராச்சும் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் அடுத்து எந்த ஒரு ஆக்டர்ஸோடைய வீட்டை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சென்னையில் இருந்தால் நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சி நான் போடுறேங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டர்ஸோடைய வீடு நம்ம கண்டுபிடிச்சி போட்டிருப்போம். ஸோ அதில் சிங்கருடைய வீட்டில் இது 2வது வீடு. ஃபஸ்ட்டு நம்ம அனிருத் சார் அவருடைய வீட்டை கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதேபோல் ஏஆர் ரகுமான் சார் வீட்டை பார்த்துருப்போம். ஸோ அடுத்து ஆரிஸ் ஜெயராஜ் சார் அவருடைய வீட்டை நம்ம கண்டுபிடிச்சி போட்டுட்டோம். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னு நான் நினைக்கிறேன். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு.